ஹே, இந்த ஃபால்ஸ் உனக்கு எப்படி தெரியும்? எங்க வீட்ல கேவிஏ ஆர்கானிக் கார்டன்ல கார்டன் வாங்கியிருக்கோம். அதனால நாம ஜாலியா அருவியில குளிக்க போறோம். ஹே, இது எப்படி இவ்ளோ அழகா மெயின்டைன் பண்றீங்க? அத பத்தி கவலையே இல்ல. கேவிஏ ஆர்கானிக் கார்டன் 3 வருஷம் இலவசமா பராமரிச்சு தராங்க. வாவ், மினி குற்றாலம் இங்கே வந்துடுச்சா? நியூ போர்ட் சிட்டி. நம்ம கேவிஏ ஆர்கானிக் கார்டன்ல வீட்டு மனை பிரிவும் இருக்கு. நீங்களும் கேவிஏல ஆர்கானிக் கார்டன் வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேடிசி நகரில் இருக்கிற செஸ் அகாடமி, ரிஷி செஸ் அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமியில் தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் இருக்காங்க. ஸோ நம்ம செல்வமணிகண்டன் சார் இன்டர்நேஷ்னல் பிளேயர், அதுவும் நம்ம கேடிசி நகரில் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது படிக்கிறதுனால என்னென்ன பயன்கள், ஈஸியாக படிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லா விஷயமும் வந்து நமக்காக ஷேர் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், என் பேர் செல்வமணிகண்டன். ரிஷி செஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் செஸ் அகாடமி நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இது வந்து ஒரு 4 பிரான்ச்சஸ் வந்து திருநெல்வேலியில் இருக்குது. இங்கே வந்து கேடிசி நகரில் வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. கேடிசி நகரில் வந்து செஸ் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். எந்த மாதிரி செஸ் கோச்சிங்னா, நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர். இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள பிளேயர்ஸ்க்கு வந்து செஸ் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். பேசிக் லெவல்லேருந்து இன்டர்நேஷ்னல் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். இங்கே படித்த மாணவர்களில் வந்து மாரிமுத்துன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் வந்து விளையாடிட்டு வந்திருக்கார் லாஸ்ட் மந்த்து. அந்தளவுக்கு வந்து பிளேயர்ஸ் வந்து ஏஷியன்லேயும் வேர்ல்டுலேயும் வந்து அச்சீவ் பண்ணுற அளவுக்கு திருநெல்வேலியிலேருந்து பிளேயர்ஸ் வந்து மேலே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ரிஷி செஸ் அகாடமிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டராக திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ அதாவது செஸ்ஸோட பெனிஃபிட்ஸ் பற்றி கொஞ்சம் பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் சொல்லிக்கிறேன். செஸ்ஸை பொறுத்தளவுக்கு படிக்கும்போது நிறைய ஐக்யூஸ் வந்து நல்லா கூடுது. அதனால் உங்களோட குழந்தைங்களோட அகடமிக் ஸ்டடீஸ் வந்து நல்லா கிடைக்கிது. ஸோ அகடமிக் ஸ்டடீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு செஸ் வந்து ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. நிறைய குழந்தைங்கள் வந்து நிறைய ஹையர் ஸ்டடீஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் கூட 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிசின்ஸ் வந்து கிடச்சி போயிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்டடீஸ்க்கும் அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்குது இந்த செஸ் வந்து. ஸோ அதனால் செஸ்ஸு நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸுக்கும் உதவுறதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு செஸ்ஸில் வந்து டோர்னமெண்ட் ஓரியன்டாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். படிப்பில் கவனம் இல்லாத குழந்தைங்களுக்கும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி குழந்தைங்களும் இங்கே வந்து பயிற்சி பெற்று பயனடைகிறார்கள். செஸ்ஸை பொறுத்தளவுக்கு அண்டர் 5லே வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வரைக்கும் இருக்குது. அதனால் 3.5 இயர்ஸ்லேருந்தே செஸ் வந்து கற்றுக் கொடுக்கலாம். இப்போ நிறைய குழந்தைங்க 3.5 இயர்ஸ்லேயே என்கிட்ட படிச்சுட்ருக்காங்க. ஸோ 3.5 இயர்ஸ்லேருந்து நம்ம செஸ் கற்றுக்கிட்டால் தான் அண்டர் 5 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ நல்ல செஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு 3.5 இயர்ஸ் வந்து பேசிக் ஏஜ். ஒரு 4.5 இயர்ஸ்லேயே நிறைய குழந்தைங்க வந்து டோர்னமெண்ட்டு போயிருக்காங்க. நிதின்குமார்னு ஒரு பையன் வந்து அண்டர் 5ல் நேஷ்னல் 3rd வந்திருக்காரு. அந்த மாதிரி 3.5 இயர்ஸில் அந்த பையன் வந்ததுனால தான் அண்டர் 5 வந்து நேஷ்னல் 3rd அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நிறைய குழந்தைங்க காமன்வெல்த், நவீன்குமார்லாம் காமன்வெல்த்தில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. அவர்லாம் 5 இயர்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணதுனால அண்டர் 8ல் காமன்வெல்த் வந்து போய் விளையாட முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி செஸ்ஸுக்கு வந்து ஏஜ் வந்து பேசிக் ஏஜ் வந்து 3.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறான். அதுபோக பெரியவங்களும் என்கிட்ட வந்து படிக்கிறாங்க. பெரியவங்க ஏஜ் எல்லாம் கிடையாது. செஸ்ஸை பொறுத்தளவுக்கு எந்த ஏஜ் குரூப்பும் அந்த மாதிரிலாம் கிடையாது. பெரியவங்களும் இபிலேருந்து ஏஇலாம் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட்டில் கூட ஒரு ஆஃபீஸர் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க டிபார்ட்மெண்ட் மேட்சஸ்க்கெலாம், பிஎஸ்என்எல் லெவலில் டிபார்ட்மெண்ட் மேட்சஸ்க்கெலாம் அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறாங்க. ஸோ ஏஜ் பொறுத்தளவுக்கு செஸ்ஸுக்கு வந்து எதுவுமே கிடையாது. 3.5லேருந்தே நம்ம வந்து படிக்கலாம். எந்த ஏஜ் கேட்டகரி குரூப்னாலும் படிச்சுக்கலாம், பெரியவங்களும் படிச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. செஸ்ஸை பொறுத்தளவுக்கு ஏஜ் ரிலேட்டட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ நேஷ்னலில் கூட நசீர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து 93 இயர்ஸில் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி செஸ் வந்து விளையாட முடியும். எல்லா ஏஜ் கேட்டகரியுமே ஓப்பனில் விளையாட முடியும். அனிமேஷன் கோர்ஸ் படிக்கணுமா? கவலையை விடுங்க, பிம்பம் அகாடமிக்கு வாங்க. செஸ் வந்து எவ்வளோ நல்ல பயிற்சி எடுக்கலாம் அப்படின்றாங்க. பேசிக்காக விளையாடுறதுக்கு வந்து 3 மந்த்ஸில் நம்ம கற்றுக்கலாம். 3 மந்த்ஸ்லேருந்து கற்றுக்கலாம். ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் போகிறதுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸில் போக முடியும் நம்மளால். நல்ல பேசிக் இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் எடுத்தானா வீக்லி 20 ஹவர்ஸ் வந்து தேவைப்படும். 20 ஹவர்ஸ் இந்த 3 இயர்ஸில் வந்து நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம வந்து ஸ்கூலில் எப்படி வந்து 8 ஹவர்ஸ் படிக்கமோ அதே மாதிரி நமக்கு வாரத்துக்கு வந்து 20 ஹவர்ஸ் படிக்க வேண்டியிருக்கும். அது வந்து ஃபுல்லாமே தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். அதாவது செஸ் நம்ம வீட்டில் விளையாடுற செஸ்ஸுக்கும் நம்ம இங்கே கற்றுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். வீட்டில் விளையாடுறது வந்து நம்ம மூவ்மெண்ட் மட்டும் படிக்கிறோம், மூவ்மெண்ட் மட்டும் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லை. ஸோ இங்கே வந்து ஒரு மூவ் பண்ணால் 40வது மூவ் என்ன வருது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே தியரியாகவே வந்துடும்.
ஸோ எல்லாமே தியரிட்டிக்கலாக இருக்கும். அதாவது பேசிக் ஓப்பனிங் தியரி, மிடில் கேம் தியரி, எண்டு கேம் தியரி, இந்த மாதிரி தியரியாகவே தான் இருக்கும். தியரிட்டிக்கலாக நம்ம படிக்கிறது தான் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எடுக்கிறது. ஸோ இதில் வந்து ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்காக நம்ம எடுக்கும்போது வந்து ஒரு 20 ஹவர்ஸ் வீக்லி வந்து நம்ம கற்றுக்கணும். வீக்லி 20 ஹவர்ஸ் வந்து எடுத்தால் இன்ட்டு 3 இயர்ஸில் நம்ம ஒரு இன்டர்நேஷ்னலில் வந்து இது பண்ண முடியும். நிறைய பசங்க இன்டர்நேஷ்னலில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸில் இருக்கிற பசங்க எல்லாமே இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் தான். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற பிளேயருக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆகும். அந்த மாதிரி மினிமம் பேசிக்கில் பண்ணுறது. செஸ் கோர்ஸ் பொறுத்தளவுக்கு ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ஒரு 25 கண்ட்ரீஸ்லேருந்து படிச்சுட்ருக்காங்க. யூஎஸில் மட்டுமே ஒரு 25 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. யூகேயில் ஸ்வீடன், லண்டன்லேருந்து அந்த மாதிரிலாம் படிச்சுட்ருக்காங்க. அரப் கண்ட்ரீஸ் நிறைய படிக்காங்க. நம்ம தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கேருந்து எல்லாமே நம்மகிட்ட படிச்சுட்ருக்காங்க. ப்ளஸ் இங்கிலீஷ் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம் ஆன்லைனில். ப்ளஸ் ஆஃப்லைன் கிளாஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 பிரான்ச்சஸ் இருக்குது. 4 பிரான்ச்சஸ்லேயுமே கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. தியாகராஜ நகர், டவுனு, சங்க நகர், கேடிசி நகர் 4 இடத்துலையுமே இருக்குது. ஸோ இதில் 4 இதுலேயுமே உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட் டேரெக்டாக வந்து படிக்க முடியும். உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் பிளேயர்ஸ் உங்கள் குழந்தைங்களை உருவாக்கணுன்னா உங்களுக்கு வந்து 2 வழியிலையுமே கொடுக்க முடியும். ஸோ ரிஷியில் படிக்கணும்னு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. நிறைய பேரண்ட்டால் வர முடியலம்பாங்க. கொஞ்சம் லாங்காக இருந்து வரணும் அப்படின்னாலே ஆஃப்லைனில் வர முடியல அப்படிங்கிற பேரண்ட்ஸ் வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் கற்றுக்க முடியும். ஆன்லைன்லேயும் எங்களுக்கு கோர்சஸ் இருக்குது. எங்களோட வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் மூலமாகவும் கற்றுக்கலாம். அந்த இதில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நவீன்குமார், என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து எரேனா ஃப்ரைடே மாஸ்டர். இவர் வந்து காமன்வெல்த்தில் அச்சீவ் பண்ணியிருக்காரு. காமன்வெல்த் பிளேயர், அண்டர் 8லேயே காமன்வெல்த் வரைக்கும் போயிருக்காரு. ஒரு லோவஸ்ட் ஏஜில் திருநெல்வேலியிலேருந்து காமன்வெல்த் வரைக்கும் போனது வந்து நவீன்குமாராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு யங்கஸ்ட், அதாவது நம்ம செஸ்ஸுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஜ் லிமிட்டு கிடையாது. 3லே நம்ம கற்றுக்க ஆரம்பித்தோன்னா அந்த மாதிரி அண்டர் 5லே காமன்வெல்த்து, அண்டர் 7லே நடக்குது. அந்த மாதிரி போக முடியும். லோவஸ்ட் கேட்டகரி 8ல் வந்து காமன்வெல்த் போன ஸ்டூடெண்ட் வந்து நவீன்குமார். இது வந்து நிதின்குமார், என்னோடய யங்கஸ்ட் ஸ்டூடெண்ட்டில் ரொம்ப குட்டி ஏஜ்லேயே வந்து கற்றுக்க வந்தார். அண்டர் 5ல் நேஷ்னல் லெவலில் 3rd வந்தார். ஸோ அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து திருநெல்வேலியிலேருந்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அச்சீவ்மெண்ட்ஸும் நிதின்குமார் வந்து பண்ணியிருக்காரு. இதில் இருக்கிற மோஸ்ட்லி பிளேயர்ஸ் எல்லாருமே இன்டர்நேஷ்னல் ரேட்டர் பிளேயர்னு சொல்லி கூட இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸு. இவங்க எல்லாருமே திருநெல்வேலியிலேருந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் உருவாக்கி கொண்டு வர்றது வந்து ரிஷியிலேருந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மோர் தென் 200 பிளேயர்ஸ்க்கு மேலே இன்டர்நேஷ்னல் பிளேயர் வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ரேட்டர் பிளேயர் இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து வர்றதுங்கிறது செஸ்ஸை பொறுத்தளவுக்கு திருநெல்வேலிங்கிறது ஒரு குக்கிராமம் மாதிரி. அதிலேருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸை வந்து நம்ம உருவாக்கி கொண்டு வர்றதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். அதிலேருந்து இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ இத்தனை பிளேயர்ஸ் நம்ம வந்து கொண்டு வந்துகிட்ருக்கோங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஷி செஸ் அகாடமியில் நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். செஸ் அகாடமிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி இடத்துல தான் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ திருநெல்வேலியில் நம்ம குழந்தைங்களுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையாகவே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதுவும் நம்ம இன்டர்நேஷ்னல் பிளேயர் வந்து அந்த கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க, ஆன்லைன் ஆஃப்லைனில் எடுக்கிறாங்க அப்படின்னா உண்மையாகவே வந்து ஹேட்ஸ் ஆஃப். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம செல்வமணிகண்டன் சார், அதுவும் நம்ம இன்டர்நேஷ்னல் பிளேயர், நமக்காக வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய டவுட்ஸ் வந்து நீங்கள் நம்ம கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் ஆன்லைனில் வேணாலும் நீங்கள் கிளாஸஸ் கற்றுக்கலாம், ஸோ ஆஃப்லைனில் வந்தனாலும் கற்றுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க. நன்றி. Yeah.